அவர் வந்து அவருக்கு மூளை காய்ச்சல் வந்து மூளை செயலிழந்து போச்சு, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷ காய்ச்சல் வந்துருச்சு, அது வந்து அவங்களோட சீடர்கள் வந்து அவருக்கு விஷம் வச்சுட்டாங்க. நாம வந்து நியூராலஜிஸ்ட் கிட்ட பேசின வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தலைவலி வந்து ரொம்ப கடுமையான அளவுல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு எந்த அளவுக்கு இருந்தது நமக்கு தெரியாது. ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட பேசும்போது பிரசவ வலி தலையில இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. சத்குரு வந்து நமக்கு எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பெயின் அதாவது வலி அப்படிங்கிறது வேற, சஃபரிங் வேதனை அப்படிங்கிறது வந்து வேற அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின் அப்படின்றது உடல் சம்பந்தப்பட்டது, ஆனா அந்த வேதனை அப்படின்றது ஒரு மனம் சம்பந்தப்பட்டதும் கூட. சத்குருக்கு வந்து உடல்ல வலி இருந்திருக்கா அப்படின்னா கட்டாயமா இருந்திருக்கு. சத்குரு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈஷா கோவை ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க. ஆசிரமம் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களே தான். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். அறுவை சிகிச்சைக்கு பிறகு சத்குருவின் உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் பல பேருக்கு இருக்கும். அதை பத்தி நம்மகிட்ட விளக்குறதுக்காக ஈஷா அமைப்பின் தன்னார்வலரும் யூடியூபருமான கார்த்திக் சங்கர் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அறுவை சிகிச்சைக்கு பிறகு சத்குரு எப்படி இருக்காரு? ஈஷால இருந்து என்ன தகவல் வருது சார்? சத்குரு ரொம்ப நலமா இருக்காரு. முதல் தகவலா நமக்கு வந்து வினித் சூரி அப்படின்னு நியூராலஜிஸ்ட், அவர் தான் வந்து சத்குருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சவர். அவரோட வார்த்தைகள் படியே பார்க்கணும்னா சத்குரு வந்து ரொம்ப சீக்கிரமாவே குணமாயிட்டு வர்றாங்க. அவங்க கொடுக்குற சிகிச்சையும் தாண்டி சத்குரு தன்னை குணப்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிறதையும் அப்போலோ நியூராலஜிஸ்ட் வினித் சூரி அவர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அது போக நம்மளுமே வந்து அந்த அப்போலோவோட சங்கீதா ரெட்டி அப்படின்னு சொல்லி பிரதாப் ரெட்டி அவங்களோட பொண்ணு இருக்காங்க. அவங்களும் சத்குருவை நேரா போய் பார்த்துட்டு அவரோட பழைய நகைச்சுவையா இருக்கட்டும், இல்ல புத்தி கூர்மையா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே இருக்கு. ரொம்ப வந்து நாட்டை பத்தியும் மக்களை பத்தியும் பேசுறாங்கன்னு ரொம்ப பெருமையா பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சத்குரு ரொம்ப சீக்கிரமாவே குணமாகி தேறி வர்றாங்க அப்படிங்கிறதா நமக்கு கிடைக்கிற தகவல். இதனால அவருடைய பணிகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா சார்? அன்றாட பணிகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா? அன்றாட பணிகள் எதுவும் பாதிக்கப்படல. ஈவன் இப்போ சத்குரு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈஷா கோவை ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க. ஆசிரமம் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களே தான் கார் ஓட்டிட்டு போயிருந்தாங்க. கூடவே அவங்களோட மகளும் அவங்கள பாத்துக்கிறதுக்காக சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. அவங்க பக்கத்துல இருந்தாங்க. ஸோ அவரோட பணிகள் எல்லாமே வந்து அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து இன்னும் ஆரம்பிக்கல. இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து பிசிக்கலா பெரிய அளவுல பண்ற அந்த டிராவல்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. பட் அவர் அன்றாட பணிகளை சத்குரு ஆரம்பிச்சிட்டாங்க. சத்குருவை பொறுத்தவரைக்கும் எப்பவும் தான் உற்சாகமாவே இருக்கிறதாவே காட்டிக்குவார். அவர் அந்த இமேஜ் வந்து இறங்க மாட்டார். ஸோ அதை எப்படி நீங்க எப்படி டேக்கிள் பண்றாங்க? நீங்கனாக்கா ஈஷா மையத்தில் எப்படி அவரை இது பண்றாங்க? யார் அவரை பக்கத்துல பாத்துக்கிறாங்க? அந்த மாதிரி ஒரு தகவல்கள். நீங்க சொன்னது உண்மைதான். சத்குரு வந்து எப்பவுமே ரொம்ப உற்சாகமா இருக்கக்கூடியவர். யாரை பார்த்தாலும் வந்து அதை நீங்க மகாசிவராத்திரி அவர் நடத்தும் போதே தெரியும் எவ்வளவு உற்சாகமா அதை கொண்டு போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி நடந்தது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. பட் அதுல இருந்து அவங்க மீண்டும் வந்தது பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியமா தான் இருந்தது எங்க எல்லாருக்குமே. அவர் வந்து அந்த நோயை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க சர்ஜரி எப்படி, ஈவன் வந்து சர்ஜரி முடிச்சு பாத்தீங்கன்னா அந்த அடுத்த நாளே வந்து சிரிச்சுக்கிட்டே வீடியோ போட்டாங்க. நீங்க கூட பாத்துருப்பீங்க. தலையை எடுத்து பார்த்தாங்க, உள்ள ஒண்ணுமே திருப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு. சோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா, இவ்வளவு அவர் சொன்னதான் நம்ம கேட்டிருப்போம். பட் முதல் முறையா வந்து ஒரு வாழ்ந்து காட்டும் போது எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. யாருக்குமே வந்து ஆசிரம் உள்ளவங்களா இருக்கட்டும், தன்னார்வ தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல தியான அன்பர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. ஒரு யார் இப்போ உள்ள இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க பொண்ணு இருக்காங்க, சென்னையில இருந்து வந்து இருக்காங்க. அது போக வந்து கூடவே சன்னியாசிகள் எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க செய்து கொடுப்பாங்க. சிவராத்திரி டைம்ல கூட அவர் இந்த தலைவலியோட இருந்திருக்காரு அப்படின்னாங்க. அவர் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லையா அதை பத்தி? அவர் யாருக்கிட்ட பகிர்ந்துகிட்டாரான்றத பத்தி நமக்கு தெரியல. பட் நாம வந்து நியூராலஜிஸ்ட் கிட்ட பேசின வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தலைவலி வந்து ரொம்ப கடுமையான அளவுல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு எந்த அளவுக்கு இருந்தது நமக்கு தெரியாது. ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட பேசும்போது பிரசவ வலி தலையில இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கபாலத்துக்கும் மூளைக்கும் நடுவுல தான் அவருக்கு வந்து அந்த ரத்த உறைஞ்சது அப்படிங்கிறது இருக்கு. இது சப்டியூரல் ஹெமட்டோமாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திருக்காங்க. அவரோட மெடிக்கல் ஃபைல்ஸ் பார்க்காத வரைக்கும் நமக்கு கிளியரா தெரியல என்னன்றது. பட் டாக்டர்ஸை வச்சு சொல்ற படி பார்க்கும்போது அந்த மூளைக்கும் மண்டை ஓட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து ரத்தம் உறையிற தன்மை இருக்கு. இதனால வந்து தலைவலி வந்து அதிபயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட அவர் வந்து மகாசிவராத்திரி ப்ரிப்பரேஷன் பண்ணதா இருக்கட்டும், இந்த மகாசிவராத்திரி விழா முழுமையா நடத்துனதா இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு ஆச்சரியகரமானதா இருக்கு. எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அதிசயமா தான் இருக்கு. பொதுவாக தலைவலி எல்லாம் வராமல் இருக்கணும்னாக்கா மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவரோட மெடிடேஷன் பண்ணால்தான் அந்த வலியோட கடுமை அவருக்கு ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்போ இது எதனால வருதுன்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். என்ன அப்படின்னா, தலையில அடிபடுறதுனால வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அடிபட்ட உடனே வரலாம், இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து தலையில அடிபட்டு இருக்கலாம். அது வந்து இந்த ரத்தம் வந்து நமக்கு யூஸ்வலா அடிபட்டோம்னா வீங்கி நமக்கு வந்து சரியாயிடும் இல்லையா, காயமாயி சரியாயிடும் இல்லையா. ஆனா மூளைக்குள்ள நீங்க அடிபட்டதுன்னா என்ன ஆகும்னா, வீங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா வந்து அங்க கபாலம் இருக்கு. கபாலம் வந்து இடம் கொடுக்காது வீங்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இடம் கொடுக்காது.
அதே சமயத்துல சிலருக்கு வந்து ரத்தம் உறையிறது, ரத்தம் வந்து சீக்கிரமா நம்ம கட்டாயம்னா ரத்தம் வெளியே வரும், அது சீக்கிரமா உறைஞ்சிரும் இல்லையா. உறையாத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ரத்தம் உறைதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, தலையில அடிபடுறவங்களுக்கு, ஈவன் வந்து ஒரு வயசானதுக்கு பின்னாடி இயல்பாவே நம்மளோட ரத்த நாளங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் வீக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால வந்து இந்த வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு வயோதிகத்தின் காரணமா வந்ததா இல்ல அடிபட்டு வந்ததா அப்படிங்கிறத சத்குரு தெளிவா சொல்லும் போதுதான் நமக்கு வந்து தெரியும். பட் இப்போதைக்கு நமக்கு நியூராலஜிஸ்ட் பேசின வரைக்கும் இது அடிபடுறதுனால வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு சொல்றாங்க. அதனால வந்து நம்ம இப்போ தியானம் பண்றோம், வெளியே போய் விளையாடும் போது நம்ம காலில் அடிபட்டா ரத்தம் வரதான் செய்யுது. அந்த மாதிரிதான் அவர் வந்து தலையில வந்து அவர் அடிபட்டது. பட் வந்து அத உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். நிறைய பேர் இதை வந்து குறிப்பிட்டு கூட சோசியல் மீடியால கூட எழுதியிருந்தாங்க. இந்த அளவுக்கு வரும்போதும் அவர் எவ்வளவு அழகா அதை ஹேண்டில் பண்ணாரு. நான் அதுதான் கேட்கிறேன். அந்த தலைவலி வந்து அந்த கடுமை வந்து குறையறதுக்கு அவருடைய தியானங்கள் ஒரு காரணமா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறேன் நான். சத்குரு வந்து நமக்கு எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பெயின் அதாவது வலி அப்படிங்கிறது வேற, சஃபரிங் வேதனை அப்படிங்கிறது வந்து வேற அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின் அப்படின்றது உடல் சம்பந்தப்பட்டது, ஆனா அந்த வேதனை அப்படின்றது ஒரு மனம் சம்பந்தப்பட்டதும் கூட. சத்குருக்கு வந்து உடல்ல வலி இருந்திருக்கா அப்படின்னா கட்டாயமா இருந்திருக்கு. ஆனா அவருக்குள்ள வேதனை இருந்திருக்கா அப்படின்னா இல்ல. அதுல இருந்து ஒரு விடுபட்ட மனிதரா தான் அவர் வந்து இருந்திருக்காரு. அதை நீங்க பார்க்கும்போது இந்தியா டுடே கான்ஃபரன்ஸ்க்கு வந்து போயிருக்காங்க, ஃபுல்லா அதை அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. அவர் சுலபமா அதை தவிர்த்திருக்க முடியும். அது உங்களுக்கே தெரியும், மீடியால இருக்கும்போது நீங்க எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க. உடல்நிலை சரியில்லாதப்போ அதை காரணம் காட்டி தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் மீறி அவர் அவர் கொடுத்த கமிட்மெண்ட்டுக்காக அங்க போய் வந்து பண்ணியிருக்காரு. முக்கியமா அதுல வந்து அந்த அப்போலோ டாக்டர் வினீத் சூரி சொன்னது என்னன்னா, 40 வருஷத்துல ஒரு கமிட்மெண்ட் கூட வந்து சத்குரு மிஸ் பண்ணது இல்லை அப்படிங்கறத வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ ஈவன் வந்து இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈஷா ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படின்னா அது வந்து டீச்சர் வரல, இல்ல வந்து ஈஷால ஃபவுண்டேஷன்ல இருந்து ஆளுங்க வரலன்றதுனால ஒரு நாள் கூட இது வரைக்கும் கேன்சல் நடந்திருக்கு இத்தனை வருஷத்துல. ஸோ அது வந்து எப்பயுமே இங்க ஈஷால இருக்கிற டீச்சர்களா இருக்கட்டும், அதை சொல்லிக் கொடுக்க யோகா சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், இல்ல மற்றவங்களா இருக்கட்டும், எப்பயுமே அது வந்து எந்த ப்ரோக்ராம் நடத்தினாலும் அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இதுவும் அதனோட தொடர்ச்சியா தான் பாக்குறோம். ஸோ லீட் பை எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனுக்கா இருந்தாலும் சரி, இல்ல வாலண்டியர்ஸ்க்கு இருந்தாலும் சரி, மெடிடேட்டர்ஸ்க்கு இருந்தாலும் சரி, அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா லீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதை வந்து பக்தர்கள் எப்படி பாக்குறீங்க? அதாவது டிவோட்டிஸ் வந்து அவரை சார்ந்து இருக்கிறவங்க வந்து அவர் திடீர்னு ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டதுன்றது வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அவங்க பக்தர்கள், அங்க ஈஷால இருக்கிற பக்தர்களும்? பக்தர்கள் பாத்தீங்கன்னா கஷ்டம் தாங்க. அது வந்து நம்ம லாஜிக்காலாம் பார்க்க முடியாது. பக்தின்னு சொல்லிட்டாலே வந்து எல்லாருக்குமே அந்த வேதனை இருக்கு. ஐயோ நம்ம சத்குருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது. இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆசிரமம் இருந்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து கடைசி ஆசிரமம் வரைக்குமே பாத்தீங்கன்னா பல இடத்துல இருந்து மக்கள் வரவேற்றாங்க. நான் வந்து பின்னாடியே தான் போயிட்டு இருந்தேன், பைக்ல போயிட்டு இருந்தேன், முன்னாடி கார்ல எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அங்கங்க மக்களோட பக்தி, அவங்க அவரை வரவேற்ற விதம், அவங்களுக்கு இருந்த சந்தோஷம், நிறைய பேர் கண் கலங்குறது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப அதிசயமா. என்னோட சொந்த ஊர் மதுரை ஆக்சுவலா. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழா அப்பெல்லாம் நம்ம ஆத்துல அழகரங்கும் போது நாங்க சும்மா அழகர் பின்னாடியே போயிட்டு இருப்போம். அங்கங்க அழகரை வரவேற்கிறதுக்கு வந்து ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. அது நமக்கு வந்து ரொம்ப ஒரு கலாச்சார ரீதியா வந்து ஒரு உணர்வு பூர்ணமா இருக்கும். எனக்கு அதே போல வந்து இங்க பார்த்த மாதிரி இருந்தது. மக்கள் அந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருக்காங்க அவர் மேல. அவருக்கு கட்டாயமா வந்து இந்த மாதிரி அடிபடும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு வருத்தம், கவலை இருந்திருக்கு. அவர் மீண்டும் வந்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப எல்லாருமே ரொம்ப வரவேற்று கொண்டாடுறாங்க. பக்தியின் அடிப்படையில பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுது. பொதுவா சத்குரு வந்து ஆயுர்வேத மருத்துவத்துக்கான ஒரு விளம்பரம் தான் அதிகமா பண்ணுவார். ஆயுர்வேத மருத்துவம் தான் சிறந்ததுன்னு சொல்லுவார். ஆனா அவரே திரும்ப வந்து இப்போ அலோபதி மருந்து எடுத்துக்கிட்டதும், அப்போலோவுக்கு நன்றி அப்படின்னு சொன்னதும் பெரிய அளவில் ட்ரோல் ஆச்சு, அதாவது எதிர்ப்பாளர்கள் மத்தியில. அதுக்கு உங்க பதில் என்ன சார்? முதல்ல வந்து இந்த ஆயுர்வேத மருந்தை வந்து அவர் சிறந்ததுன்னு சொன்னதும் இல்லை, அப்போ அலோபதி மருந்தை வந்து அவர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் இல்லை. இது தெரியாதவங்க வந்து ட்ரோல் பண்றதுதான் இது வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா. ஆனா அவரை பொறுத்தவரை எந்த மருத்துவ முறை செயல்படுதோ அந்த மருத்துவ முறைக்கு வந்து நீங்க எடுத்துக்கணும். உங்க உடலுக்கு அந்த சூழ்நிலைக்கு எந்த மருத்துவ முறை செயல்படுதோ அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கறதான் அவர் சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இதே அப்போலோ ஹாஸ்பிட்டலோட சேர்மன் வந்து பிரதாப் ரெட்டி இருக்காரு. அவரோட வந்து அவர் ஒரு கான்வர்சேஷன்ல பேசும்போது சொல்லியிருப்பாரு, இந்த ஆங்கில மருத்துவ முறை மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளோட சராசரி வயதுன்னு சொல்லுவாங்க. இந்தியர்களோட சராசரி வயது நம்ம சுதந்திரம் அடைஞ்ச 30-32 இருந்தது. இப்ப அதனோட வயது வந்து 60க்கு மேல வந்து ஆகிருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அலோபதி மருத்துவ முறை தான் அப்படிங்கிறது சத்குரு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இல்ல அப்படின்னா இங்க உட்கார்ந்ததுல பாதி பேர் இங்க வந்து உயிரோடய இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால என்னைக்குமே சத்குரு வந்து அலோபதி மருத்துவ முறைக்கு வந்து எதிரானவர் கிடையாது. அதே சமயத்துல அவர் வந்து இத ஆயுர்வேத மருத்துவ முறையை வந்து தூக்கி பிடிக்கிறவரும் கிடையாது. நாள்பட்ட நோய்களுக்கு நீங்க தொடர்ச்சியா மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்ப வந்து ஆயுர்வேதா மாதிரியோ இல்ல சித்தா மாதிரியோ சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மருத்துவமனைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு எளிமையான அறிவு. அதை சில நேரத்துல வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு.
இப்போ ஏன் இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து வந்துச்சு. அதாவது சத்குரு சர்ஜரிக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ இப்ப ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுல வந்து அவங்க தெளிவா கேக்குறாங்க, எனக்கு கேன்சர் வந்தா நான் வந்து யோகா குரு கிட்ட வரணுமா இல்ல வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகணுமான்னு. அது சத்குரு வந்து தெளிவா, உங்களுக்கு கேன்சர் வந்தா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் கியூர் பண்ணுங்க. கியூர் பண்ணிட்டு நீங்க இந்த தெரப்பி அதெல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட ரெக்கவரி டைமே உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த ரெக்கவரி டைம் உங்களுக்கு அதிகமா இருக்கும்போது நீங்க வந்து அந்த சமயத்துல யோகாவுக்கு வந்தீங்கன்னா, ஈஷா மையத்துக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான பயிற்சிகள் இருக்கட்டும், இல்ல சாப்பாடு டயட்ஸ் இருக்கட்டும், இல்ல தியானமா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போது நீங்க ரொம்ப குயிக்கா அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மருத்துவ முறை வந்து நீங்க எது செயல்படுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ரெக்கவரி ஆகுறதுக்கு வந்து நீங்க யோகா வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சத்குரு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து யோகா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நோய் வராம பாதுகாப்பாகவும் இருக்கு. நம்ம வந்து பிசிக்கலா ஒண்ணு பண்ணும்போதும் சரி, இல்ல நீங்க ஒரு சரியான உணவு பழக்கங்கள் வந்து செயல்படும் போதும் சரி, நோய் வந்து கியூர் ஆகுறதை விட பல நோய்கள் வராம தடுக்கிறதுக்கும் ஒரு ஒரு பாதுகாப்பு முறையாகவும் யோகா வந்து. இது ஈஷாவை தாண்டின ஒரு கேள்வி, ஆனா ஈஷாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்தை பத்தின கேள்வி. இப்போ வெள்ளியங்கிரி மலையும் ஈஷா அமைப்பையும் பிரிக்க முடியாது. சமீப காலத்துல அந்த வெள்ளியங்கிரி மலைக்கு போற பக்தர்கள் சிலர் வந்து இறந்து போயிடுறாங்க, அந்த மூச்சு திணறல் அது ஏற்பட்டு. நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன? அதாவது வந்து நீங்க அடிக்கடி மலைக்கு போயிருப்பீங்க, வெள்ளியங்கிரி மலைக்கு. மலைக்கு போறதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்? எதனால இந்த உயிரிழப்புகள் ஏற்படுது? அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? நானும் பாக்குறேன். எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. நிறைய பேர் போறது, இறந்து போறது அப்படிங்கிறது. இது வந்து நாம விசாரிக்கிற அளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து மேல போகும்போது டீஹைட்ரேட் ஆயிடுது. பெரும்பாலான இறப்பு பாத்தீங்கன்னா அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க, மூர்ச்சையாகி விழுந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து நியூஸ் வருது. அதுக்கு மெயின் காரணம் வந்து டீஹைட்ரேஷன் ஆகுது. இப்போ சில யங்ஸ்டர்ஸ் போறாங்க, இல்ல ஒரு 30-40 வயசுல இருக்கிறவங்க போறாங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம போறாங்க. ப்ரிப்பரேஷன்னா 2 வகையான ப்ரிப்பரேஷன், உடல் ரீதியான ப்ரிப்பரேஷனும் இல்ல அவங்களுக்கு தேவையான ஒரு குளுக்கோஸோ இல்ல வந்து அவங்க ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம போறாங்க. இதனால அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. நம்ம ஈஷால இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சிவாங்கா அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்கு. நீங்க மாலைப்பட்டு எப்படி சபரிமலைக்கு வந்து 40 நாள் விரதம் இருந்து போறீங்களோ, சிமிலர்லி அதே போல இங்கேயும் வந்து 40 நாள் விரதம் இருந்து வெள்ளையங்கிரி மலைக்கு போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க உங்களுக்கு. சிவாங்கா பயிற்சி உடல்ல நீங்க வந்து பண்ற பயிற்சி. அப்படி நீங்க பண்ணும்போது உங்களோட தசைகள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஒரு 40 நாள் அந்த பயிற்சி பண்ணிட்டு நீங்க மலை ஏறும்போது உங்களோட தசைகளும் எலும்புகளுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சிவாங்காக்கு மலைக்கு கூட்டிட்டு போறாங்க இல்லையா, ஈஷா யோக மையத்துல வந்து 40 நாள் முடிச்சு காலையில 5 மணிக்கு ஏற ஆரம்பிக்கும். ஸோ காலைல 5 மணிக்கு நீங்க ஏற ஆரம்பிச்சீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகுறது வந்து தவிர்க்க முடியும். ஒரு 11 மணிக்கு உச்சி வெயில் வர ஆரம்பிக்கும், நீங்க இறங்க ஆரம்பிச்சிருங்க மலையில இருந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு உடல் ரீதியா ஏற்படுகிற சிரமங்களும் பாதிப்புகளும் ரொம்ப குறைக்கப்பட முடியும். அது சரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்து நம்ம பண்ணோம்னா எல்லாத்துக்கும் ஒரு பக்தியாவும் நம்ம அங்க போய் வந்து வணங்க முடியும், சிவனோட தரிசனமும் கிடைக்கும், நம்மளோட உடலும் ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கேற்ற அவங்க அந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஈஷால இருந்து கூட இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து அங்க போட்டிருக்காங்க. இப்போ வெள்ளியங்கிரி மலையிலேயே போட்டிருக்காங்க. ஸோ யாருக்காவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உடனடி அட்டன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஒரு முதலுதவி சிகிச்சை கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு செட்டப் வந்து அங்க பண்ணியிருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், இந்த அலோபதி மெடிசன் கேட்கும்போது மெடிக்கல் கேம்ப்னு ஞாபகம் வருது. ஈஷா உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அலோபதி கிளினிக் இருக்கு, மெடிக்கல் கிளினிக் இருக்கு ஈஷா மையத்துக்குள்ளேயே. அங்க வந்து பாத்தீங்கன்னா சில ஆயிரம் தன்னார்வலர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னாலும் அவங்க இந்த கிளினிக் வந்து தேவையான மருந்தோ மாத்திரைகளோ வாங்கிட்டு போகணும். ஸோ அதனால ஈஷாவோ மையமோ இல்ல சத்குருவோ வந்து இந்த அலோபதிக்கு எதிரானவங்க அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத இது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே பரப்புறது வந்து பாத்தீங்கன்னா சில ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியும் ஏதோ வியூஸ்க்காக வந்து அவங்க ரொம்ப தப்பா. நான் கூட ஒரு ஜேர்னலிஸ்ட் சமீபத்தில் கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, தமிழா பாண்டியன் அப்படின்னு. அவர் வந்து அவருக்கு மூளை காய்ச்சல் வந்து மூளை செயலிழந்து போச்சு, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷ காய்ச்சல் வந்துருச்சு, அது வந்து அவங்களோட சீடர்கள் வந்து அவருக்கு விஷம் வச்சுட்டாங்க, இப்படி எல்லாம் அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐபால் ஸ்கேட்ச் பண்றதுக்காகவும் ஒரு போலியான தகவல் பரப்புறதுக்காகவும் தான் பண்றாங்க. இவங்க மூலமா தான் இந்த மாதிரியான ஒரு சில தவறான தகவல்கள் எல்லாமே மக்களுக்கு வந்து பரப்பப்படுது. அதுவும் நான் என்னோட வருத்தத்தையும் என்னோட கண்டனத்தையுமே நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. சத்குருவோட உடல்நிலையை பத்தியும் வெள்ளியங்கிரி மலையை பத்தியும் பல விளக்கங்கள் அடிச்சிங்க. மிக்க நன்றி சார். வணக்கம். ரொம்ப நன்றி.